ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன வீடியோன்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ரொம்பவுமே ஈஸியான முறையில் எந்த ஒரு அப்ளிகேஷனுமே இன்ஸ்டால் பண்ணால் ஜஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது மூலயமா மட்டுமே, சைன்அப் பண்ணுறது மூலயமா மட்டுமே நமக்கு ஒவ்வொன்றும் 4 ரூபா, 5 ரூபா, 3 ரூபா, 10 ரூபான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான அமௌண்ட்டை வந்து இந்த வெப்சைட்டில் வந்து நமக்கு தராங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லை, இது ஒரு இந்தியாவோட வெப்சைட், அதாவது இந்தியாவில் தான் அதை மேக் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து நிறையா இதோடலாம் டையப் வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ யூனியன், ஏர்செல்லு, டாடா ஸ்கை, ஏர்டெல், இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பிராண்டோட அவங்க டையப் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிறையா கெனானு, EA கேம்ஸு, ஃபேஸ்புக்கு, கூகுள், HP, மைக்ரோசாஃப்ட், எக்கச்சக்கமான கம்பெனியோட டையப் இருக்குது. ஸோ ரொம்பவுமே ரிலையபிளான வெப்சைட் தான். ஒர்க்குங்கிறத பார்த்தீங்கன்னா டெய்லி ரொம்ப கம்மி தான். அது மட்டும் இல்லை, இவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க பார்த்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 17,68,87 ரூபாய் வந்து இவங்களோட யூஸருக்கு பே போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, இதிலிருந்து நான் ஆல்ரெடி வித்ட்ராவும் எடுத்துட்டேன். அந்த ப்ரூஃபையும் நான் காட்டுறேன் இந்த வீடியோவில். இல்லை எப்படி நான் லைவ் வித்ட்ரா ப்ரூஃபும் நான் உங்களுக்கு லைவாக வித்ட்ராவும் பண்ணியும் காட்ட போகிறேன். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணுறது, என்ன இது பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்த இடத்துலையும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த இடத்துலையும் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணால் நான் சொல்ல ஒரு ப்ரொசீஜர் உங்களுக்கு புரியாது. ஸோ அவ்வளோதான். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோவில் வந்துட்டோம். ஸோ கீழே லிங்க் இருக்குது. இந்த லிங்க் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேம் அண்ட் அப்புறம் உங்களுடைய லாஸ்ட் நேம், அப்புறம் இமெயில் அட்ரஸ், அவங்க மொபைல் வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய வெரிஃபிகேஷன் நம்பர், அதாவது உங்களுடைய கரண்ட் மொபைல் நம்பரை போட்டுருங்க. ஸோ உங்களுடைய ஸ்டேட், சிட்டி, அப்புறம் ஏஜ், அப்புறம் பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து இந்த நம்பர் கொடுத்து கிரியேட் ஃப்ரீ அக்கௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய மெயிலுக்கோ இல்லை உங்களுடைய மொபைலுக்கோ ஒரு OTP சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த OTP வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஸோ இப்போ நான் என்னுடைய அக்கௌண்ட்டை நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எப்படி ஒர்க் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு டேஷ்போர்டில் எப்படி தான் ஆஃபர்ஸ் இருக்கும், 4 ரூபா, 3 ரூபா, 4 ரூபா, 4 ரூபா, 3 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கும் வரும் ஆஃபர், இல்லை 500 ரூபாய்க்கும் ஆஃபர்ஸ் வரும். ஸோ நீங்கள் எவ்வளோ இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான். நான் வீடியோ போடுறதுக்காண்டி கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுறேன். அதாவது நான் நவம்பர் 5, 6 தான் ஒர்க் பண்ணேன். ஸோ நவம்பர் 11 எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. ஸோ வந்து இப்போ தான் ஒர்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் காட்டிடுறேன். ஸோ என்னுடைய பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெடீம்ங்கிற இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நான் அதாவது 10 நவம்பரில் நான் ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 நவம்பரில் எனக்கு பேமெண்ட் வந்துச்சு. ஸோ அதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ பாருங்கள், இந்த நம்பரில் இருந்தால் எனக்கு இவங்களுடைய இதில் இருந்தால் எனக்கு அனுப்பியிருக்காங்க. என்னுடைய Paytm பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுக்கு தான் நான் இந்த நம்பர் அனுப்பியிருந்தேன். ஸோ 11 நவம்பர் 12:34 எனக்கு இந்த பேமெண்ட் ரிசீவ் ஆயிருக்கு. நான் ரிக்வெஸ்ட் கொடுத்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 நவம்பர் 2021 2:19 நான் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மறுநாள் தான் வந்துச்சு. அதுவும் 12:30 போல் தான் டைம் வந்துச்சு. ஸோ வாலெட் ஐடி, அதாவது இதில் ஒரு வாலெட் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்கள், 12/34/32/0068. ஸோ இந்த வாலெட் ஐடி தான் சேமாக எனக்கே கொஞ்சம் நேரத்தை குழம்பிருச்சு, எந்த டைமில் பேமெண்ட் வந்துச்சுன்னு எனக்கு தெரியாமச்சு. ஸோ நான் கரெக்டான டைமில் தான் பேமெண்ட் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இந்த பாருங்கள், இந்த இருக்கு பார்த்தீங்களா. ஸோ 32/0068 இதுதான் ஆர்டர் ஐடி. ஸோ அதே ஆர்டர் ஐடி 32/0068. ஸோ பாருங்கள் இதான். ஸோ இந்த டைம் தான் எனக்கு பேமெண்ட் கரெக்டாக ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பேமெண்ட்டை பொறுத்தவரை உங்கள் கரெக்டாக தான் சென்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா மறுநாள் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஸோ இதில் மினிமம் ரெடீம் பேலன்ஸ் எவ்வளோ கேட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபா தான். 20 ரூபாலேருந்து எவ்வளோ வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், மினிமம் 20 ரூபா அமௌண்ட்டு எவ்வளோ வேணால் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட பேலன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, 20 ரூபா என்கிட்ட இருக்குது. மொத்தம் நான் 40 ரூபா இதில் ஏர்ன் பண்ணேன். சும்மா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் சைன் அப் பண்ணும்போது ஒரு 10 ரூபா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆஃபர் எல்லாம் கிளிக் பண்ணும்போது அதில் ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ இவ்வளோதான் வேலை. ஸோ இந்த அமௌண்ட்டை வந்து ரெடீம் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ்னு நடக்குங்களா. ஸோ ஆஃபருங்கிற இடத்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து எந்த ஒரு ஆஃபரையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் அதில் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து நீங்கள் அவங்க கொடுக்குற வெப்சைட்டில் சைன்இன் பண்ணோம், அவ்வளோதான். இப்போ 3 ரூபா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ரிஜிஸ்டர் பட்டன், அதாவது இந்த ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒரு வெப்சைட் காட்டுவோம். ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுடைய இமெயில் ஆர் பாஸ்வேர்டு ஏதாவது ஒன்று. ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் அதில் கேட்குற விஷயங்களை மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய அமௌண்ட் கிரெடிட் ஆயிருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதான் நான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ரிஜிஸ்டருங்கிற இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த ஆடு வந்து என்னென்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னு. இப்போ பாலிசி பசாரில் வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணாலே நமக்கு வந்து அந்த அமௌண்ட் ஏறிடும் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ நான் சும்மா மேனுவலாக ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா
23/01/27. ஸோ 24 இயர்ஸ் சம்திங் ஓல்டு அப்படி போகிறது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய இமெயில் இதெல்லாம் கொடுத்துட்டேன், ஃபோன் நம்பர் கொடுத்துட்டேன். ஸோ வியூ யுவர் கோட்டாஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் வாட்ஸ்அப்பில் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ வந்து நான் வந்து இதில் கொடுத்துட்டேன், நோ ஸ்மோக் டொபாக்கோ கில்லர் கிடையாது. லெஸ் தென் ஆனுவல் இன்கம் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு வந்து ஆனுவல் இன்கம் வந்து 2 lakh கம்மி உள்ளதாக வரும். செல்ஃப் எம்ப்ளாய்டு. குவாலிஃபிகேஷன் ஆஃப் காலேஜ் கிராஜுவேட் அபோவ். அவ்வளோதான், ஜஸ்ட்டு முடிஞ்சு. ஸோ இது வந்து நம்ம பாலிசி இருக்குது எடுக்காது நம்மளுடைய விஷயம் தான், நம்ம அது கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அமௌண்ட் வில் ஹேஸ் பி கிரெடிட்டர் ஃபார் திஸ் கேம்பேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா ஆல்ரெடி நம்ம அக்கௌண்ட்டில் காட்டியிருந்தேன். இப்போ வந்து 23 ரூபா நமக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் கிடக்கும் பாருங்கள், 23 ரூபா கிடக்கு. ஸோ இவ்வளோதான். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒவ்வொரு ஆஃபரையும் கம்ப்ளீட் பண்ண அந்த ஆஃபர் போயிட்டு புது ஆஃபர்ஸ் வந்து ஆட் ஆகிக்கிட்டு இருக்கும். ஒரு நாளைக்கு 100 எடுக்கலாம், ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு உண்டான ஆஃபர் வரும், ஒரு 1000 ரூபாய்க்கு உண்டான ஆஃபர் வரும். ஏன்னா வந்து நீங்கள் எவ்வளோ இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஆஃபர் வரும். ஸோ இது ரிலேபிளான ஒரு ஒர்க்கு தான். ஸோ இப்போ வந்து இது எப்படி ரெடீம் பண்ணுறது அதுக்குள்ளாட தான் பார்க்குறோம். ஸோ ரெடீம்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் இது மாதிரி இதில் ப்ரீவியஸ் அமௌண்ட்டு. ஸோ இப்போ நான் டேரெக்டாகவே சென்ட் ரெடீம் ரிக்வெஸ்ட் கொடுக்க போகிறேன். இது எப்படி கொடுக்கணுன்னு. ஸோ ரெடீம் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெடீம் கிளிக் பண்ணது சென்ட் ரெடீம் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் ஆல்ரெடி நான் பேடிஎம் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பேடிஎம் வாலெட் நம்பர் கொடுங்க. இப்போ இந்த 23 ரூபாலேருந்து எவ்வளோ வேணால் நீங்கள் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அனுப்பிக்கலாம், 100 ரூபாய் அனுப்பிக்கலாம், 80 ரூபாய் அனுப்பிக்கலாம், 900 ரூபாய் எவ்வளோ வேணால் உங்களோட அன்லிமிட்டட் அமௌண்ட் இருந்துச்சு அன்லிமிட்டட் எவ்வளோ வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாம். ஸோ இது வந்து உடனே இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும். அப்படி தான் எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு, அதனால தான் நான் உங்களுக்கு ப்ரூஃபை காட்டினேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து 10ஆம் தேதி கொடுத்தேன், எனக்கு 11 நவம்பரில் வந்து எனக்கு அமௌண்ட் ஏறி இருக்குது, 20 ரூபா ஏறி இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இன்றைக்கி கொடுத்தீங்கன்னா மறுநாள் வரும். ஸோ இப்போ நான் 23 ரூபா என் பேலன்ஸ் கிடக்கு. ஸோ அதை நான் சென்ட் ரெடீம் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூகேஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லி வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ 20 ரூபா 23 ரூபா நான் கொடுத்துட்டு இப்போ என்னுடைய ஹோம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இருக்காது, கரண்ட் பேலன்ஸ் எதுவுமே இல்லை. கிரெடிட்டட் அமௌண்ட் 43 ரூபா, டெபிட்டட் அமௌண்ட் 43 ரூபான்னு சொல்லிச்சு. இந்த பேலன்ஸை நீங்கள் எதில் பார்க்கணும்னா ரெடீம்ங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதில் பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது, என்னோட ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருக்குது இந்த 23 ரூபா. ஸோ ப்ராசஸில் வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஏறிடும். ஸோ இதில் ஆஃபர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இதை செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஹோமுங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரெடீம் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் டெபிட் ஹிஸ்ட்ரியை செக் பண்ணி பார்க்கலாம், உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்க 23 ரூபா 20 ரூபா வந்து இப்போ கொடுத்துருக்கு. ஸோ கிரெடிட் ஹிஸ்ட்ரியும் பார்க்க. கிரெடிட் ஹிஸ்ட்ரிங்கிறது நம்ம ஏர்ன் பண்ண அமௌண்ட் பாருங்கள். 3 ரூபா 3 ரூபா 3 ரூபா 3 ரூபா 3 ரூபா 10 ரூபா, இது சைன் அப் போனஸ்க்கு 10 ரூபா கொடுப்பாங்க. அப்புறம் 3 ரூபா 4 ரூபா 5 ரூபா 3 ரூபா 3 ரூபான்னு சொல்லி ஜஸ்ட் வந்து நீங்கள் அதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்குறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு சில இதுகள்லாம் வரலாம். ஸோ சில மெயில்ஸ் வரலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இதில் வந்து சில நேரத்துக்கு மெயில் வரலாம். அப்படி சப்போஸ் மெயில் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ஜஸ்ட்டு வந்து அவங்களுடைய யூசர்ஸ் அதிகப்படுத்துறதுக்காண்டி தான் இந்த மாதிரி வெப்சைட்ஸ் வந்து இந்த மாதிரி ஆட் கொடுக்குறாங்க. நான் 3 ரூபா கொடுக்குறேன், ஜஸ்ட் வந்து உள்ளே சைன் அப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இதை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை ஈஸியாக உங்களுக்கு பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஆஃபர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.